நம்ம இந்த ஷோவை எப்படி பாக்குறோம்ன்றது வந்து விஜய் டிவி தான் நம்மள காட்டுது. விஜய் டிவி தான் ஹேண்டிலே பண்ணுது நம்மள எப்படி பார்க்கணுன்றதே. கரெக்ட்டுங்களா? ஏன்னா அங்க இப்போ எப்படின்னா 1 ஹவர் ஆடியன்ஸ் வேற, 24 ஹவர்ஸ் ஆடியன்ஸ் வேற. சரிங்களா? விஜய் டிவி என்ன காட்டுறாங்களோ அதான் நமக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? சார் கரெக்ட், சொல்லுங்க. ஓகே. விஜய் டிவி நினைச்சா ஒருத்தரை வந்து நல்லவனா காட்டலாம், ஒருத்தரை கீழே இறக்கியும் காட்டலாம். சரிங்களா? மேபி அவங்க 24 ஹவர்ஸ்ல பண்ணிருப்பாங்க. அந்த அந்த அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. அதை காட்டாம 1 ஹவர்ஸ்ல மட்டும் அவங்க என்ன நல்லது பண்ணாங்களோ அதை மட்டும் காட்டுவாங்க. சரிங்களா? மேபி திவாகர் வந்து நான் திவாகர் சப்போர்ட் எல்லாம் சொல்லல. திவாகர் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் ஷோல தான் தெரியும். மேபி அவர் நிறைய பண்ணிருக்காரு, தப்பு பண்ணிருக்காரு. இந்த எப்படின்னா கேஸ்ட் பேசல, தகுதி தரம் பேசினாருன்னா ஆக்சுவலா அதுவே தப்பு தான். அப்படி பேசக்கூடாது. அதே மாதிரி லேடிஸை ஸ்மெல் பண்ணது அது ஓகே, அதுவும் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. இன்னொன்னு, திவாகரை வந்து அந்த அளவுக்கு விஜய் டிவி காட்டுற அளவுக்கு கானா வினோத் வந்து ரம்யா ஜோவை கட்டி பிடிச்சது, அப்புறம் அந்த அரோரா அக்குள் கீழே கையை விட்டு நோண்டினது, இது எதுவுமே 1 ஹவர்ஸ் எபிசோட்ல வரல ஆக்சுவலா. அப்போ சேனல் வந்து வாலண்டரியா ஒருத்தரை காட்டணும்னா காட்டலாம், காட்டக்கூடாதுன்னா காட்டக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி இல்ல தருண், இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஷோ வந்து இன்கேஸ் நான் பார்த்துட்டு இருக்கும்போது டிவியில பார்க்கும்போது என் பையனும் பாக்குறான். அவனுக்கு 2 விதமா அவனுக்கு எப்படின்னா, அவன் வந்து ஒரு இப்போ 6th படிக்கிறான்னு வச்சுங்களேன். தகுதி தராதரன்றது வந்து அவனுக்கு பெருசா அது புரியாது. நான் ஆக்சுவலா சொல்ல போனா, ஆனா ஒருத்தன் படுத்துட்டு இருக்கும் போது அவனை சன பண்ணி அப்படின்னு பண்ணும்போது அவன் ஆக்சுவலா அதை வந்து அவன் வந்து பார்த்துப்பான். அந்த கமெண்ட்ஸ் அடிக்கிறது அவன் எடுத்துப்பான். ஆனா தகுதி தராதரன் எனக்கு புரியும், அவனுக்கு சின்ன பையனுக்கு புரியாது அது என்னன்னு. கட்டல அவன் அந்த ஷோவை பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுவான், ஏத்துப்பான். அப்ப அவன் என்ன பண்ணுவான், ஸ்கூல்ல போயிட்டு போது இந்த மாதிரி தான் குண்டா ஒருத்தன் பார்த்தா நம்ம இப்படிதான் அவனை கமெண்ட்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி கருப்பா குண்டாகிறவங்களாம் நம்ம இப்படிதான் கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல ஆழ்ந்தமா போயிடும். கரெக்ட்டுங்களா? இந்த ஷோ இப்படியும் பார்க்கலாம். ஆனா நமக்கு தெரியும் அது காமெடின்னு எடுத்துப்போம். ஏன்னா சினிமாலேயே அதான் பண்றாங்க ஏன்னா ஆக்சுவலா. ஆனா சினிமா வந்து வேற, இது வந்து ரியாலிட்டி ஷோ. கரெக்ட்டுங்களா? இது ஒரு ரியாலிட்டி ஷோ தான் சொல்றாங்க. இல்ல இதை சினிமா மாதிரி தான் பார்க்கணுமா நம்ம, இல்ல ரியாலிட்டி ஷோ மாதிரி பார்க்கணுமா? இல்ல அதுதான் சொல்றேன். இந்த காமெடி ஜானர்லயே நிறைய ஜானர்களை நம்மளுக்கு இதுதான் காமெடின்றத நம்மளுக்கு புகுத்தி இருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஜெனரேஷன்ல நாம பார்த்த ஜெனரேஷனே எடுத்துப்போமே. கவுண்டமணி சார், செந்தில் சார் இருந்தாங்க. அதுல அந்த காமெடி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கவுண்டமணி சார் செந்தில் சாரை பாடி ஷேமிங் பண்ணி தான் அடிப்பாரு. அதை வைத்து ஒரு காமெடி கிரியேட் ஆகும். அதை வைத்து ஒரு நாம எல்லாரும் ரசிச்சிருக்கோம், சூப்பர்ன்னு சொல்லியிருக்கோம். 2 பேருக்குமே ஃபேம் கிடைச்சிச்சு. 2 பேருமே புகழின் உச்சிக்கு போனாங்க. அதுல மாற்று கருத்துல அந்த காம்போ பேசப்பட்டுச்சு. ஓகேவா? 1. 2வது, இந்த ரியாலிட்டி ஷோ அப்படின்னு நீங்க சொல்றதுல நிறைய விஜய் டிவியோட ஒரு 90% ஆஃப் காமெடி ஷோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாடி ஷேமிங்ல மட்டுமே ஓடும். ஈவன் நீங்க வந்து அவங்களே கலாய்ச்சிப்பாங்க. வெளியாளுங்கெல்லாம் வச்சு கலாய்க்க மாட்டாங்க. அவங்களே கலாய்ச்சிப்பாங்க. அதை நீங்க பார்த்திருக்கலாம். நான் பேசுறது கேக்குதா? எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம். நீங்க பேசுறது மட்டும் தானே கேக்குது, தருண் பேசுறது எதுவுமே கேட்கல. அதுக்கு ஆன்சர் எதுவுமே கொடுக்குறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன் நானு. இல்ல தருண் என்ன சொல்றாரு அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. அதாவது திவாகர் அவர்களை அவர் செய்த எல்லா விஷயம் தப்பா இருந்தாலும் அதை வந்து பெருசா காட்டுறாங்க. வினோத் அவர்கள் செய்யற விஷயத்த காட்ட மாட்டாங்க. ஆனா திவாகர் அவர்களை கெட்டவனா காட்டணும்னு நினைச்சா சேனல் காட்டலாம்ல அப்படின்றதா அவருடைய கேள்வியா இருக்கு. அண்ட் இந்த கடலாமை, இந்த பாடி ஷேமிங் எல்லாம் பண்றதை எப்படி நார்மலைஸ் பண்றாங்கன்றதா அவருடைய கேள்வியா இருக்கு. கரெக்டா தருண்? கரெக்ட். அது வந்து எப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, திவாகர் பண்றதும் தப்பு தான். நான் வந்து ஓகே சொல்ல மாட்டேன். அதே மாதிரி கானா பண்றதும் தப்பு தான். இல்ல தருண், அதான் தருண் நான் வரேன். நானும் உங்களுடைய சேம் தாட் ப்ராசஸ், லைன் ப்ராசஸ் தான் இருக்கேன். ஆனா சின்னதா ஸ்லைட்டா ஒரு வேரியேஷன் இருக்கு. அதை நான் சொல்றேன். ஓகேவா? சோ இது எல்லாமே நம்மளுக்கு நடந்திருக்கு. அண்ட் இதெல்லாம் பார்த்து நம்ம பழகிருக்கோம் நம்மளுடைய ஜென்ரேஷன். ஓகேவா? இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து சந்தானம் அவர்களுடைய ஜென்ரேஷன். ஓகேவா? சந்தானம் அவர்களும் இப்ப திருப்பி கவுண்டமணி சார் ஸ்டைலையே எடுத்துட்டு வந்து இப்ப வந்து ஒரு 4 பேரை கலாய்க்கிறது தான் காமெடி அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. வடிவேல் சார் தான் அடி வாங்கினதுதான் காமெடி அப்படின்னு கொண்டு வந்தாரு. விவேக் சார் வந்து சிந்தனையில காமெடி பண்ணாரு. நிறைய கருத்துக்கள் இருக்கும் அவர் அடி வாங்கினா கூட. சோ இப்ப இருக்கிற ஜெனரேஷனுடைய ப்ராப்ளம் என்னன்னா, கலாய்க்கிறது, இந்த ஃபன் பண்றது, இந்த உருவ கேலி பண்றதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஃபன் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. சோ இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு நீங்க சொல்றத நீங்க சொல்லாட்டி, அதாவது இந்த மாதிரி விஷயத்த அவங்க பார்க்காட்டி கூட அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஸ்கூல்ல அது நடந்துரும். ஓகேவா? இது இங்க வந்து தனி மனித ஒழுக்கம்ன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்க வீட்டுல சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்க பசங்களுக்கு வந்து அது புரியும், இது தவறு அப்படின்ட்டு. அண்ட் வினோத் அவர்கள் நீங்க சொல்லும் போது ஒரு வார்த்தைகளை வார்த்தைங்க அக்குல நோன்றது நீங்க அது கொஞ்சம் ஒரு லைனுக்கு மேல போயிருந்துச்சு தருண். அதை நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க. இனிமே உங்களுக்கு புரியுது, உங்களுடைய கோவங்கள் புரியுது. அக்கிள் கை வைத்தார் வரைக்கும் ஓகே.
அதை நோண்டினாருன்னு சொல்றது வந்து கொஞ்சம் அது இன்னும் ஆக்சுவலா அக்ரெசிவா போகுது. எப்படின்னா கிச்சு மூட்டுற மாதிரி தான். அது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆக்சுவலா ஆ, அது எப்படி நான் சொல்றேன் பாருங்களேன். ஆ, ஆக்சுவலா இப்ப அதுக்கு அதுதான் அதுக்கு எப்படி சொல்றேன். முட்டு கொடுப்பாங்கன்னா இப்ப நான் சொல்றேன் ரெண்டுத்துக்கும் பாருங்க. அது வித்தியாசம் இருக்கு முட்டு தான் பாருங்களேன். சொல்லுவேன். இல்ல சார், ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து அவங்க 2 பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் இருக்காங்க, ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, அதனால அப்படி பண்றாங்க நான் சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதுக்கு பதில் நான் ஒன்னும் சொல்லிடுறேன். இப்போ அண்ணன் தங்கச்சியா இருந்தா கூட சரி, அவங்க அந்த மாதிரி மேபி அவங்க பிளட் ரிலேஷனா இருந்தா கூட வீட்டுல பண்ணுவாங்க. ஆனா அது ஒரு லைவ் ஷோல பண்ண தருண் மாட்டாங்க. அதை செய்தது இல்ல தருண், அதை லைவ் செய்தது ஷோல பண்ண தவறுதான். மாட்டாங்க. ஆனா அந்த மாதிரி இல்ல தருண், அதை செய்தது தவறுதான். ப்ரோ நீங்க சொன்னதுக்கு தப்பு நீ ஒத்துக்க ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்க பேசி கடந்து போய் இல்ல ஒரு நிமிஷம் தருண் ப்ரோ, நாங்க சொல்றது புரியுதா? அவர் செய்த செய்கை தவறு, அதை நாங்க ஒத்துக்கிறோம். பட் நீங்க நோன்றதுன்ற வார்த்தையை கொஞ்சம் இனிமே ஃபியூச்சர்ல எங்க பேசினாலும் அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே வேற ஓகே ஒன்றும் ஓகே கேட்கல. ஓகே ஓகேவா? நான் சொல்றது வைத்தது தவறு. அதுல நான் 100% உங்களோட தான் நிக்கிறேன். ஓகேவா? அது சார். வந்து அதே ஒரு மாதிரி என்னதான் ரம்யா க்ளோஸா ஜோவை இருந்தாலும் கட்டி பிடிச்சதும் அதுவும் ஆக்சுவலா இல்ல வந்து 24 ஹவர்ஸ்ல வந்தது. 1 ஹவர்ல முடிச்சிடறேன் தரும். அதாவது ரம்யா ஜோ அதாவது நீங்க வந்து காட்டப்படவில்லை அப்படின்றீங்கன்னா, திவாகர் பண்ண 99.9% 24/7 தான் காட்டப்பட்டுச்சு. 1 ஹவர் எபிசோட்ல காட்டப்படல. எப்படி இன்னைக்கு நீங்க வினோத் இந்த 2 விஷயத்த பண்ணாருன்னு 24/7 பாத்தீங்களோ, அதே போலதான் திவாகர் அவர்கள் 24/7 பண்ணதையும் நம்ம பார்த்தோம். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, திவாகர் மணிக்கு ஒரு முறை அதை பண்ணாரு. வினோத் அவர்கள் மொத்தமாவே 2 விஷயத்துல தான் இப்ப நீங்க அவரை பண்றீங்க. அதையும் அதை இன்னும் பெருசுபடுத்துறதுக்கு ரம்யா ஜோ எங்கேயோ ஒரு ஓரத்துல டான்ஸ் ஆடும் போது, அவர் சும்மா கையை வைத்து ஏதோ ஒரு சிந்தனை செய்யும் போது, அதை ரம்யா ஜோவைத்தான் ஆபாசமா அவர் பார்த்தாருன்ற வரைக்கும் கொண்டு போயிட்டீங்க. ஆனா திவாகர் அவர்கள் இவங்க சுபிக்ஷா நான் நடந்து ஆக்சுவலா ரம்யா போகும்போது ஜோவை ஆபாசமா பார்த்தாரு நான் சொல்லவே இல்லை. அது என்னோட கருத்து கிடையாது. இல்ல நீங்க இல்ல ப்ரோ, நான் பொதுவான மக்களை சொல்றேன் ப்ரோ. அதாவது வினோதுக்கு எதிராக இருந்த மக்களை சொல்றேன். ஓகேவா? அந்த வீடியோவை சொல்றேன். ஒரு வீடியோ பார்த்தேன், அதனால சொல்றேன். ஒரு கம்பைலேஷன் வீடியோ. சாரி தருண் சொல்லல. ஓகேவா? சோ அதை வந்து ஆபாசமா பார்த்தோம். ஆனா அதே அதே ஆட்கள் சுபிக்ஷா அவர்களை அவரது பண்ணத ஆஹா அப்படின்னு சொன்னதும், கிளுகிளுப்பா இருக்கான்னு பார்வதி கேட்கும் போதும் யாரும் அதை பத்தி பேசவே இல்லை. அதை என்னுடைய கேள்வியில நான் வச்சேன். வேற எந்த ஆட்களும் வச்சாங்களா இல்லையான்னு தெரியல இன்டர்வியூஸ். நான் என்னோடதுல வச்சேன். பிசிக்கல் அண்ட் டச்சுக்கும் ஆக்சுவலா இது 2 வித்தியாசம் இருக்கு சார். ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன்னா, பிசிக்கல் டச்ன்றது ஒண்ணு. ஆக்சுவலா இவர் வந்து மோந்து பார்த்தாரு, ஓகே. அந்த மாதிரி இவர் ஏதாவது கட்டி பிடிச்சாரா? நான் அந்த மாதிரி பார்க்கல. அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா கிளிப்பு? ஒரு மாதிரி ஐயா கட்டி பிடிச்சு ஐயா பண்றது. அரோராவை தூக்கும் போது அவர் கையை எங்க வச்சாருன்னு தெரியுமா ஐயா? கண்ணை மூட்டாப்ல ப்ரோ. இவர் பார்க்கல, வேற ஷோ பார்த்துருக்காரு. நான் அதனால தான் கேட்கறேன், தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. ஐயா நிறைய இருக்கு ஐயா, நிறைய எக்கச்சக்கம். நீங்க கம்பைலேஷன் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா முடியாது உங்களுக்கு. ஓகே ஓகே. பண்ணா சரியா? அவர் வந்து 2 பேருமே பண்ணது தப்பு தான். அதுதான் நான் சொல்ல வரேன். வேற ஒண்ணும் கிடையாது. ஐயா நான் அதான் சொல்றேன். வினோத் அவர்கள் மொத்தம் 2 விஷயம் தான் நீங்க நியாயமா கேட்கிற கேள்வி. சார் தப்பு ஒண்ணு ரம்யா இல்ல ஜோவை சார். கட்டி நான் பிடித்த 2 தருணம். விஷயம் 3 விஷயம் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஒண்ணு தப்புனா அது தப்பு. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல சார். அது தப்பு தான் தங்கம். இல்ல தருண், நீங்க சொல்றது கரெக்ட். அந்த 2 விஷயத்துல அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு 3 கொலை வழக்குப்பா உன் மேல போடுறேன் அப்படின்னா, ஆமாப்பா நீ ஒரு கொலை வழக்குல நீ நீ அக்யூஸ்ட் தான், நீ கன்ஃபார்ம்டு தான், நீ ஒரு கன்விக்ட் பண்ற. அதே மாதிரி அந்த 1த்துல நான் பண்றதுனால மீதி 2த்துலயும் சேர்த்து ஒண்ண பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? ஒவ்வொன்றும் தனித்தனியா தான் நீங்க பார்க்கணும். அப்ப இந்த 2 விஷயத்துல இந்த 1 தப்பு, இன்னொன்னுல நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல. அந்த கிளாரிட்டி எப்ப வரும்னா 2 நிமிஷத்துல வரும். ரம்யா ஜோ அவர்கள் வெளியில வந்து என்னை அவர் கட்டிப்பிடித்த அந்த விதம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னு சொல்ற வரைக்கும் நாம அத பேசக்கூடாது. ஏன்னா அந்த வீட்ல கட்டிப்பிடிக்காத ஆட்களே கிடையாது. அது வந்து அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம், அக்கா தம்பியா இருக்கலாம், இல்ல நண்பர்களா இருக்கலாம். அந்த வீட்ல வந்து என்ன வேணா இருக்கலாம். அன்டில் அன்லெஸ் தட் கட்டிப்பிடிப்பு வாஸ் ஆ இது அதாவது எப்படி சொல்றது? கண்டம் பண்ற மாரி இருக்கணும். சரி நீங்க கேட்கலாம். அப்ப இவர் திவாகரை அதுதான் மட்டும் கேட்க யாராவது வரணும்னு ஒரு நினைச்சேன். கரெக்ட். அதான் வந்துட்டேன். திவாகர் அவர்களை மட்டும் யாராவது கேட்டாங்களான்னு கேட்டா கேட்டாங்க. சொன்னாங்க. இன்டர்வியூக்கு வந்த பெண் கண்டஸ்டன்ட் ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க. அது வந்து உங்களுக்கு ஒளிபரப்பப்படவில்லை. ஆனா என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது நெகட்டிவா வந்துடக்கூடாதுன்றதுனால அவங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம். பின்னாடி ஒரு ஜாதியுடைய சாயல் இருக்கிறதுனால நிறைய பேர் அதை அந்த எச்சரிக்கைன்னு போஸ்டர்லாம் ஒட்டினதுனால அவங்களுக்கு ஒரு பயம். ஓகேவா? ஈவன் கலையரசன் சொன்னாங்க. ஒரே ஒரு நிமிஷம். சாரி டு இன்டரப்ட். அந்த ஷோலயே சொல்லுங்க. சொன்னாங்க,
திவ்யா சொன்னாங்க இல்லையா, கைய சாதாரணமா கொடுக்கும்போது நீங்க என்னத்துக்கு ஆமா என்ன போட்டு அவள்கிட்ட நான் ஷோல அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். திவ்யாவும் சொன்னாங்க 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 அண்ட் அரோராவும் சொன்னாங்க. லவ்னு கண்டென்ட் அவர் போஸ்ட் பண்ணாரு அந்த மன்னர் அது டாஸ்க்ல. எப்பன்னா அவங்க ரெண்டு 2 பேருக்கு பேருமே சண்டை வந்து வந்ததுக்கு சொன்னாங்க. அப்புறம் அரோரா சொன்னாங்க. 2 பேருக்கு சண்டை வந்ததுக்கு அப்புறம் அரோரா சொன்னாங்க. நான் அரோரா சொன்னதை எடுத்துக்கவே மாட்டேன். சண்டைலாம் திவ்யா இல்ல சொன்னதை நான் சார், அக்செப்ட் அது பண்ணிக்கிறேன். அவங்க திவ்யா சொன்னதை நான் சரி சொல்லனாலும் அக்செப்ட் சரி பண்ணிக்கிறேன். சொல்லியிருப்பாங்க. தருண் நீங்க அரோரா சொல்றது எடுத்துக்கவே வேணாம் தருண். ரொம்ப சிம்பிளா உங்களை கேட்கிறேன். திவாகர் அவர்களை ஓரமா நிக்க வைத்து சபரி, எஃப்ஜே, விக்கல்ஸ் விக்ரம் 3 பேரும் நீங்க இந்த மாதிரி 4 பெண்கள் எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நீங்க ஏன் இப்படி செய்றீங்க, இன்னைக்கு எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றவங்க நாளைக்கு உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா நீங்க உங்க பேரே கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லும் போது ஏன் அங்க சார் நான் ஒன்னே மௌனமாக கேட்கட்டுங்களா? அவர் நின்னுக்கிட்டு தலை சார் நான் ஒன்னே கேட்கறேன் காட்டினார்? சார். இப்போ அந்த மாதிரி லேடிஸ் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண 24/7 காட்டினாங்களா? உங்ககிட்ட போய் அவங்க கிட்ட எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணது? அப்ப ஏன் அமைதியா இருந்தாரு? நான் அப்படி பண்ணலன்னு இல்ல ஏன் இல்ல சொல்லல? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் இல்ல சொல்லுங்களேன். தருண் இல்ல தருண் இல்ல இல்ல இல்ல, இல்ல அதை எதுக்கு தருண் காமிக்கணும் நீங்க தருண் ஒரு நினைக்கிறீங்க நிமிஷம் தருண்? எதுக்கு ஒரு காமிக்கணும்னு நிமிஷம் நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் தான் காட்டுறாங்கல்ல. 24/7 தான் எல்லாமே சுபா காட்டுறாங்க. சுபா ஒரு நிமிஷம் தருண் நீங்க கவலையே படாதீங்க தருண். உங்களுக்கு என்ன வேணும் அவங்க 4 பேர் வந்து சொல்லணும், அவ்வளவுதானே. இன்டர்வியூல எடுப்பேன்ல, இல்ல இல்ல நான் உங்களை ஜோ கேட்டு மைக்கேல், நான் தெளிவா நான் எனக்கு எப்படின்னா உங்களை சொல்ல வைக்கிறேன். நீங்க ஃபேரா எல்லாரையுமே கேளுங்க. அது எனக்கு தப்பே இல்லை. உங்ககிட்ட நான் அதை தான் எதிர்பார்க்கறேன். நான் ஃபேரா ப்ரோ எல்லார்கிட்டயும் தான் நீங்க கேட்கிறேன். பேரா கேளுங்க அவங்க ப்ரோ. ஆனா வினோத்தை ஒண்ணு மட்டும் சொல்றேன், அடிச்சு கேளுங்க, அவங்க அடிச்சு கேளுங்க. வினோத்தை மட்டும் ரொம்ப இல்ல இல்ல அடிச்சு இல்ல கேளுங்க. இல்ல 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 ப்ரோ, நான் ஒண்ணு சொல்றேன். ஆன் ஸ்கிரீன்ல நான் உங்க இன்டர்வியூ பார்த்தேன் சார். சொல்றதுக்கும் ஆக்சுவலா திவாகரை நீங்க இல்ல கேட்டது இல்ல சூப்பரா கேட்டீங்க. அதே மாதிரி எல்லாரையும் கேளுங்க. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல சார். நான் ஆதிரியும் அப்படிதான் கேட்டிருக்கேன், துஷாரை கேட்டிருக்கேன். ஓகேவா, துஷார் கூடயும் 3 நாள் முன்னாடி நாங்க ஒரு பார்ட்டியில மீட் பண்ணோம். துஷார் நல்லா தான் என்கிட்ட பேசிட்டு போனாரு. பிரவீனையும் கேட்டிருக்கேன். ஒருவேளை சோத்துக்கு நீங்க கஷ்டப்பட்ட ஒரு ஆளு, நீங்க எப்படி இந்த சோத்துல உப்பு போடலாம், அது வெறும் உப்பு போட்ட கண்டென்ட்டை நான் வந்து ஸ்ட்ராங்கா வச்சேன் அவர்கிட்ட. அதை எப்படி நீங்க செய்யலாம் சாப்பாட்டுல அப்படின்னு கேட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் கேள்வி அப்படின்றது அது என்னோட கேள்வியே அல்ல. நான் அந்த கிரெடிட்ஸை எடுத்துக்கவே மாட்டேன். அந்த கேள்வியும் நான் கேட்கறதும் ஜஸ்ட் மக்களுடைய கேள்விகள். அதை நான் கேட்கிறேன். ஸோ நான் கண்டிப்பா கேட்பேன். நான் அன்னைக்கு போடுவேன் போஸ்ட், கானா வினோத்துக்கிட்ட என்னென்ன கேட்கலான்னு போடுவேன். அன்னைக்கு மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அந்த கேள்விகள் 100% கேட்கப்படும். சரியா? ஓகேவா தருண்? ஓகேண்ணா, ஃபாலோ. ஓகேண்ணா. தருண் நீங்க ஓகேண்ணா தான் சொல்லணும். ஓகேண்ணா. ஓகே. ம். ஓகே பூர்ணி, ஓகே நான் ஓகே வந்து கோஹோஸ்ட்ல இருக்கேனா நார்மல் ஸ்பீக்கர்ல இருக்கேனா? கோர்ஸ்ல தான்டா இருக்க நீ. எனக்கு ஆனா கோஹோஸ்ட் இது வரல. இவரு ரஞ்சித், நான் பின்னாடி ரெஃப்ரெஷ் ரஞ்சித்னு பண்ணு. இருப்பார்ல, அவரோட நான் ஐடியை ரெஃப்ரெஷ் காட்டல. பண்ணேன். நான் தேடிட்டு இருக்கேன். அவர் காட்டலையா? ஐடி அதான் காட்டல. காயத்ரி காயத்ரிகிட்ட உங்களுக்கு கேட்கிறேன். காட்டுச்சுன்னா பாருங்க. ஏன்னா நான் ஸ்பீக்கர்ல இருந்தா அவ்வளவுதான், ஸ்பீக்கர் ஸ்லாட் முடிஞ்சிச்சு. அதுக்கு தான் கேட்கிறேன் நான். அவங்க ஷா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்க பேசட்டும். அப்புறம் அரசியல், அப்புறம் குமார் ப்ரோ. நீங்க அப்புறம் தானே ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க? இல்லக்கா, குமார் ஃபர்ஸ்ட்க்கா. குமாருக்கு அப்புறம் இல்ல ஷா. குமார் குமார் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்டா? பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா குமார் ஃபர்ஸ்ட்ல ஆமா, இருந்து பண்ணிட்டு குமார் ப்ரோ இருக்காங்க. கேட்டுருங்க ப்ரோ. நீங்க சாரி குமார். ஜோ ப்ரோ, நான் நேற்று 2 லைவுமே பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அந்த லைவ் தான் பார்த்தேன். ரெண்டுமே பார்த்துட்டேன். ஆனா கொஞ்சம் காசுக்காக பண்றாங்க அப்படிலாம் அலிகேஷன்லாம் வைக்கிறது ரொம்ப தப்பா இருந்தது அந்த சைட்ல இருந்து. நீங்க வியூஸுக்காண்டி தானே பண்றீங்கன்ட்டு. அதாவது அவங்க எல்லா சைடுமே சப்போர்ட் பண்றவங்க இருக்கிறாங்க. இப்ப 2 சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு சைடு சப்போர்ட் பண்றோம், அவங்க ஒரு சப்போர்ட் பண்றாங்க. அவ்வளவு பெரிய ஹோஸ்ட் விஜய் சேதுபதியே கேள்வி கேட்கிறாங்க எப்படி எப்படின்ட்டு. ஆனா அவர் வந்து என்னன்னா, இதோட அந்த இது ரொம்ப பேச விரும்பல, ஏன்னா அது தப்பாயிரும். என்னன்னா, இவங்க காட்டுறது ஃபுல்லாவே பொய். இவருக்கு என்ன கடுப்புனா, அவர் கூப்பிட்டு ஒரு வாரத்துல அனுப்பி விட்டாங்க. திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்க முச்சுலையும் நல்லா செஞ்சு விட்டாங்க. அந்த கடுப்புல பேசுறாரா என்னன்னு தெரியல. நம்ம பாக்குறது 100க்கு 100 பொய்ங்கிற மாதிரியே சொல்றாரு. எனக்கு நான் சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன், அது ஏதோ காக்கா பிடிக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஏதோ 3 நாளைக்கு முன்னாடியே சொன்னாரு, இன்டர்வியூ உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படி இப்படிலாம் சொன்னாரு. அதனால என்னன்னா, எனக்கு ஜோப்ரோ நான் ஒரு சில வருஷங்களா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னோட காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர் எது போட்டாலுமே இது ப்ரூஃபோட தான் போடுவாரு. நான் நம்புறேன். இவ்வளவு அலிகேஷன் வச்சாலும் நான் இந்த நொடி வரைக்கும் நம்புறேன். அதனால கொஞ்சம் அந்த சமூக அக்கறை இதுன்ட்டு பேச ரொம்ப எமோஷனலா பேசிட்டா நம்பிடுவாங்க, கோபத்தோட பேசிட்டா நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. என்ன 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 கேள்வி வைக்கிறாங்கன்னா, இவன் என்ன அவ்வளவு பெரிய நல்லவனா, எல்லா சமூக அக்கறைக்கும் கொண்டு வந்துடுறானா, அப்படி இப்படிலாம் கேள்வி கேட்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பொருட்படுத்திக்கிடாதீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன்.
இல்ல ப்ரோ, அத நாமெல்லாம் பொறுப்பெடுத்துக்கல. பட் நம்ம சமூக இல்ல வலைத்தளங்கள்ல அது நம்மள என்னன்னா பத்தி ஒரு எப்படி திருப்பி குற்றச்சாட்ட விடுறாங்கன்னா வைக்கும்போது எப்படி விடுறாங்கன்னா அவங்களும் யூடியூப்ல தானே பேசுறாங்க, வியூஸுக்காண்டி தானே பேசுறாங்க. அப்படியா சார்? அத சொல்றதே நீங்க யூடியூப்ல தான் சார் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்களே இவரை வச்சு அப்பனா ஜோப்ரா வச்சு சம்பாதிக்கன்னு நான் சொல்லலாமே. அதை நீங்க தனியா ட்விட்டாவே போட்டிருக்கலாமே. எதுக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கலாம்ல. இப்படி அலிகேஷன் வச்சா மாறி மாறி வச்சுக்கிட்டே இருக்கலாம். இங்க யாருமே நல்லவன் இல்ல கெட்டவன்லாம் கிடையாது. இல்ல குமார், இல்ல அதான் குமார். அதாவது அவருடைய தரம் அவர் தாழ்ந்து போயிட்டாரு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அதனால நம்ம அதை ஃப்ரீயா விட்டுருவோம். அதை நம்ம வந்து ரொம்ப போய் நோண்டினாலும் நம்மளுக்கு தான் அது இல்ல வேஸ்ட். நீங்க ஏன்னா யோசிக்காதீங்கன்னு சொல்றேன். இல்ல நான் எதையுமே யோசிக்கல. நான் டைரக்டாவே நான் எதுவுமே பின்னாடிலாம் எனக்கு பேச வராதுப்பா. நான் டேக் பண்ணனா தைரியமா எனக்கு திராணி இருக்கு. அவர் பேரை சொல்லியே நான் போடுவேன். அதே மாதிரி நான் அவரை பத்தி எங்க மென்ஷன் பண்ணாலும் அவர் பேரை போட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பேர் இல்லாமல் நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணதில்ல. நேத்து அவர் லைவ்ல இதை பேச போறாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஓரளவுக்கு நான் கணிச்சிட்டேன். ஏன்னா அவர் வந்து இந்த போஸ்ட் போடும் போதே நான் வந்து ஏன் அதை போடுறாருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா திவாகர் அவர்கள் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு, தெரியுமா உங்களுக்கு? முன்னாடி எல்லா சேனலுக்கும் பார்த்தேன் கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? பார்த்தேன் பார்த்தேன். அதுல என்னுடைய முதல் இன்டர்வியூல அவர் இருந்த உடல் லாங்குவேஜுக்கும் மத்த எல்லா இன்டர்வியூலயும் அவர் இருந்த உடல் லாங்குவேஜுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சா? தெரிஞ்சது பச்சையா தெரிஞ்சது. ஓகே. அவங்க ரியா இப்ப இன்டர்வியூல எல்லாம் திவாகர் எந்திரிச்சு போயிட்டாரு. ரியாவோட இன்டர்வியூல எல்லாம் வந்து பாதியிலே எந்திரிச்சு போயிட்டாரு. கரெக்ட். இப்ப திவாகர் அவர்கள் வைத்து இன்டர்வியூ பண்ணா நம்ம கோடி கோடியா சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, திவாகருடைய இன்டர்வியூ வெறும் 6.2 தான் போயிருக்கு எனக்கு. ஆனா தர்ஷிக் எனக்கு 13 லட்சம் போச்சு. சாரி, கேட்டுச்சா? இல்ல நான் கட்டாகி தான் வந்துச்சுண்ணா. கட்டாகி வந்துச்சு. கட்டாயிச்சு வந்துருச்சு. தர்ஷிகா இன்டர்வியூ எனக்கு 13 லட்சம் ரூபாய் 13 லட்சம் வியூ போச்சு. அன்ஷிதா இன்டர்வியூ எனக்கு 7.7 லட்சம் வியூ போச்சு. சோ இதெல்லாம் இந்த வியூ தான் கணக்கு அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா, திவாகரை வைத்து செய்த அனைத்து சேனல்களுக்குமே 6 லட்சம் வியூ வந்திருக்கணுமே. வந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கணும். கரெக்டா? சோ வியூ வரவில்லை அப்படின்னா அது அவங்க பிரச்சனை. டோக்குன்ற ஒரு சேனல்ல நான் பண்றோம். அதுவும் இந்த வருஷம் தான் நான் பண்றேன். இத்தனை வருஷம் நான் இந்தியா கில்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். கரெக்டா? ஆமா ப்ரோ. சோ இத்தனை வருஷம் நம்ம ஒரு 5 வருஷம் ஒரு சேனல்ல உட்காந்து நம்மளுடைய ஆடியன்ஸ் எல்லாம் அங்க செட் பண்ணிட்டு அங்க இருந்து இன்னொரு சேனலுக்கு வர்றது அப்படின்றது ஒரு பெரிய ரிஸ்க் அண்ட் டர்ன். ஓகேவா? எனக்கும் அந்த ப்ரோவோக் சேனலுடைய ஓனருக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு. அவரும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அண்ணன் மாதிரி. பல வருஷமா கூப்பிட்டுட்டு இருந்தாரு. ஸோ இந்த வருஷம் அந்த 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 ஒரு சுவிட்ச் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்தியா கிளிஸ் மாதிரி ஒரு பெரிய சேனல்ல நம்ம உட்காந்து பண்ணும்போது ஆடியன்ஸ் வர்றது மேட்டர் இல்ல. 0ல இருந்து ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஒரு கிக் இருக்கும், ஒரு போதை இருக்கும். அப்படின்றதுனால நம்ம அரோரா சொல்ற மாதிரி டோபமைன் அப்படி அது இருக்கும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன், இந்த புது சேனலுக்கு நான் வந்து உள்ள வந்தேன். வரும்போது அந்த சேனலுடைய மொத்த மொத்த டாலரே கம்மி தான். ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து இப்பதான் ஸ்டார்ட் அப் சேனல். அவங்க நிறைய வேற விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் பத்தி ஒரு வாடையே இல்லாத ஒரு சேனல். ஸோ அந்த சேனல்ல இந்த ஷோவை நான் கொண்டு வந்து போடும்போது என்னை இப்ப நீங்க சொன்ன மாதிரி இத்தனை வருடம் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க அத்தனை பேருமே அந்த ஆதரவை எனக்கு திருப்பி கொடுத்தாங்க. ஷோ வந்து கரெக்டா பேசுவாரு, கரெக்டா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையை நம்ம விதைச்சதுனாலதான் இத்தனை வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்னாலதான் வர்றாங்க. ஓகே. இப்ப நான் இது வரைக்கும் நான் சில விஷயங்களை பப்ளிசைஸ் பண்ணல. அந்த பப்ளிசைஸ் பண்ண ஆசைப்பட்டா பண்ணிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் நான் இந்த ரிவ்யூல சம்பாதிச்ச ஒரு ரூபாயை கூட எனக்கு நான் எடுத்தது கிடையாது. அது யாருக்கு போகுதுன்றது செகண்டரி. பட் எனக்கு நான் ஒத்த ரூபா எடுத்தது கிடையாது. அண்ட் நான் இது வரைக்கும் வெளியில் போய் கொடுத்த இன்டர்வியூக்கு ஒரு ரூபாய் கூட வாங்கினது கிடையாது. அவர் கூட நிறைய இடத்துல வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஈவன் நான் நடித்த திரைப்படத்துல கூட நான் ஒத்த ரூபா வாங்கல. ஓகேவா? ஏன்னா எனக்கு என் தொழிலில், அதாவது என் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல நான் சம்பாதிக்கிற காசு எனக்கு அது போதும். அதுல நான் நம்பர் 1 இருக்கேனா, நம்பர் 2 இருக்கேனான்றது அது எனக்கு போதும். இது எனக்கு வந்து ஒரு சமூக விஷயத்துக்காக நான் இங்க வந்து பேசுறேன். எப்படி கமல் சார் வந்து அவர் பொலிட்டிக்கலுக்காக பேசினாரோ, நான் இங்க ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக தான் நான் ரிவ்யூவர் ஆனேன். இப்பவும் நான் எல்லா விஷயத்திலயுமே நான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் என் ரிவ்யூ வச்சிட்டு இருக்கேன். அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கனெக்ட் பண்ணிக்கலாம்.
அதுல ஏதாவது தவறு இருக்கு, நம்ம ரிவ்யூல தவறு இருக்குன்னா நீங்க நிறைய வாட்டி பார்த்திருப்பீங்க. நான் அடுத்த நாளே வந்து இல்லப்பா 24/7 இப்படி நடந்துருச்சு, நான் இதை இப்படி சொல்லிட்டேன், நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவேன். மன்னிப்பு கேட்கல, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. திவாகரை வைத்து நம்ம காசு இப்ப யாருதான் காசு பண்ணல அப்படின்னு வச்சுப்போம். இப்ப நீங்க சேனல் ஆரம்பிச்சீங்க, உங்க சேனலுக்கு வந்து நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன், ரெண்டு ரெண்டு இன்டர்வியூவா போட்டீங்க. எனக்கு ஒரு ஆக்சுவலா ஒரு இந்த வாட்டி ரிவ்யூவே பண்ணலன்னு சொன்னாரு, ஞாபகம் இருக்கா குமார்? ஆமா சொன்னாங்க ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாரு. ஸ்டார்டிங்கே சொல்லிட்டார், நான் இந்த வாட்டி ரிவ்யூ பண்ணவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைக்கும் போது நான் ஒரு நாள் கோவா போயிட்டேன், எனக்கு ஃபிளைட் டிலே ஆயிடுச்சு. நான் தான் அவருக்கு ஃபோன் பண்ணி, ப்ரோ இந்த மாதிரி நான் கோவாக்கு போயிட்டேன், நான் ப்ரோவோக் சேனல் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், 12 நாள்ல மிஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து ஏமாந்து போயிடுவாங்க, என்னால இது இன்ஃபார்ம் பண்ண கூட முடியல, அதனால நீங்க ஒரு நாள் எனக்காக பண்ணுங்க அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். அந்த ரிக்வெஸ்டின் அடிப்படையில் அவர் வந்து 100% 10 பைசா பேமெண்ட் இல்லாம அவர் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அதையும் நான் மறுக்கல, அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனால நான் என் அக்ரிமெண்ட்ல என்ன போட்டிருந்தேன்னா, இன்னொரு 3 வாட்டி ஃபேட்மேன் ஃபேக்ட்ஸ்ல என்னை கூப்பிட்டாலும் நான் ஃப்ரீயாகவே அங்கு சென்று செய்வேன் அப்படின்னு ப்ரோவோக்கில் நான் போட்ட அக்ரிமெண்ட்லயே மென்ஷன் பண்ணேன். ஏன்னா அந்த நன்றி, எனக்கு ஒரு நாள் வந்தாரு, என் மக்களை வந்து நான் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணல அப்படின்றதுனாலதான். ஓகே, அதுக்கப்புறம் அதில் வந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் கண்டென்ட்டா பண்ண வீடியோக்கு வராதனால சரி நம்ம ரிவ்யூ தான் நம்மளுடைய கோல்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் ரிவ்யூக்கே வந்துட்டாரு. அதையும் நான் வெல்கம் தான் பண்ணேன். ஏன்னா அவர் ஒரு ரிவ்யூவருக்கு முன்னோடி, அதையும் நான் இந்த இடத்துல வந்து எந்த இடத்துலயும் நான் மறுக்கல. அவர் தான் முன்னாடி இதை ரிவ்யூ ஆரம்பிச்சாரு. அவர் வந்து சீசன் 3ல ஆரம்பிச்சாரா, சந்தோஷம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி சீசன் 2ல நம்ம விஜித் வியூ எல்லாம் பண்ணியிருக்காப்ல, ஆனா அவரெல்லாம் பெருசா பேசப்படவில்லை அப்படின்றதையும் நான் பார்த்தேன். ஓகேவா? இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ரவீந்தர் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன், இந்த மாதிரி இந்த ஷோக்கு ரிவ்யூ வேற பண்ணலாமா அப்படின்ட்டு. ஆனா இந்த ஷோவை ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து பாக்குறேன். ஏன்னா ஹரிஷ் கல்யாண் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் வீட்டுக்குள்ள போன நாள்ல இருந்து நான் அந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் ஓவியா சீசனா இருக்கட்டும், எல்லா சீசனா இருக்கட்டும் நான் பார்த்திருக்கேன். அண்ட் எனக்கு அந்த ஷோ வந்து ஈடுபாடு அதிகம். அண்ட் 3வது ஷோ, எனக்கு 3வது சீசன் எனக்கு ஒரு பர்சனலே பஞ்சாயத்துல ஆரம்பிச்சு 4வது சீசன்ல இருந்து நான் வந்து ரிவ்யூவர் ஆனதை எல்லாரும் உங்களால பார்த்துக்க முடியும். போர் அடிக்கிறா கைஸ்? இல்ல இல்லண்ணா, நீங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ, சொல்லுங்க போர்லாம் இல்ல ப்ரோ, சொல்லுங்க. ஸோ ஸோ இதனால நான் வந்து இந்த மொத்த ஷோவையும் பேசிக்கா அதான் சொல்றேன், சோஷியல் ரெஸ்பான்சிபிளா பண்றேன். இதுல காசு பண்ணலாம், காசு பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாருமே நம்ம ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்றோம். இப்ப நீங்க எல்லாம் இங்க ஸ்பேஸ்ல பேசுறீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே ரிவ்யூவர் தான் நான் எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கேன். அண்ட் என் ரிவ்யூல என்ன சொல்லிருக்கேன், அது என்னுடைய வியூ தான், அது வந்து 100% உண்மைன்றது கிடையாது. ஃபேக்ட் நான் பேச மாட்டேன், அது என்னோட உண்மைதான். அவருக்கு அந்த ஷோ மேல ஒரு கோவம் இருக்கு, ஏன்னா அவரை ஒரு வாரத்துல அமிச்சிட்டாங்க. அதுக்கான ரீசனையும் நான் போன சீசன்லயே அந்த ரிவ்யூல சொல்லியிருப்பேன். அவர் பாவம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு மனுஷன் தனித்தனியா உட்கார்ந்து எல்லாரையும் கூப்பிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது. இன்னொரு அவர் உடல்நிலையும் பொறுத்து அவரை வைத்து கஷ்டம் அப்படின்னு சேனல் முடிவு பண்ணி அவரை வீட்டுக்கு அனுப்புனதாதான் எனக்கு வந்த தகவல். ஸோ அதுபடி அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. அவரு ஹெல்த் கண்டிஷனும் கொஞ்சம் வேர்ஸ்டா இருந்துச்சு. அவர் அப்ப உள்ள போகும்போது அவங்க அம்மாவும் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. என்ன சொல்லிட்டு தான் போனாரு, இது மாதிரி அம்மா உடம்பு சரியில்லை ஜோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மாவும் அப்பாவும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போனாரு. நான் அப்பதான் கரெக்டா எனக்கு ஸ்டில் ரிமெம்பர், நான் ஷிம்லால இருந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன் அன்னைக்கு. ஏர்போர்ட்ல இருக்கும் போது கால் பண்ணாரு, சண்டிகர்ல. ஸோ இதெல்லாம் பேசிட்டு தான் அவர் வீட்டுக்குள்ள போனாரு. அவர் ஒரு வாரம் இருந்தாரு, வந்துட்டாரு, ஓகே. பட் ஆனா அந்த ஒரு வாரம் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதை நம்ம சாதனையாலாம் பேச முடியாது. பிக் பாஸ் வீடை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே செய்யாம கூட வீட்டுல 60 நாள் இருக்கலாம் அப்படின்றதுக்கு எங்க தலைவி ரம்யா ஜோஸ் ஆச்சு. ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா அவ்வளவு ஒத்துக்கிறேன் bro. கடினமான விஷயம்லாம் கிடையாது. அந்த வீட்டுல ஒண்ணுமே பண்ணாமலும் இருக்கலாம், எல்லாம் பண்ணியும் இல்லாம போலாம். வீடு அப்படி. நம்ம சரவண விக்ரம் இருக்காரு, டைட்டில் வின்னர். ஓகேவா? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எல்லா சீசன்லயும். ஸோ இப்ப நான் வந்து சரி ஓகேங்க, நான் ஒரு வாரம் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு தான் வந்து நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா என்ன பயாஸ்ன்னு சொல்றவங்க எல்லாரும் 105 நாள் ரிவ்யூ பண்ணிட்டு வந்து என்ன பயாஸ்ன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு நான் கேட்கலாம்ல. இது என்னடா அநியாயமா இருக்கு? பரோட்டா சரியில்லைன்னு சொன்னா நீ வந்து பரோட்டா சுடுன்னு மாஸ்டர் சொல்ற மாதிரி தானே இருக்கு. இல்ல அதான் ப்ரோ சொல்றாங்க, நீங்க ஒரு சீசன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க வியூ மாறுதா இல்லையான்னு பாப்போன்ட்டு சவால் விடுறாங்க. அதுக்காண்டி நம்ம உள்ள எல்லாம் குமார், போக நான் முடியுமா? ரொம்ப சிம்பிள் குமார், நான் எந்த சீசன்ல போய் காலை வைக்கிறேனோ அதுக்கு அடுத்த சீசன் நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன். அதுதான் எண்டு, அதுதான் டெட் எண்டு.
அதனாலதான் நான் அதை கை வைக்காம தள்ளிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாம் வாய்ப்பு வராமையா இருக்கு. ஓகேவா? எனக்கு தெரிந்தவர்களே 6 பேர் உள்ள போறாங்கன்னா நான் போக மாட்டேனா? எனக்கு அந்த வாய்ப்புகள் வந்தால் இந்த சீசன்ல எனக்கு வாய்ப்புகள் வந்துச்சு. அவரும் எனக்கு ஃபோன் அடிச்சு இவ்வளவு கேளுங்க, அவ்வளவு கேளுங்கன்னாரு. நானும் ஜாலியா பேசிட்டு சிரிச்சுக்கினே இல்ல ப்ரோ நான் போற மாதிரி ஐடியால இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா விஜய் டிவில பிரபலமா இருந்தவங்கலாம் அப்பயே சொல்லிட்டாங்க லிஸ்ட் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த சீசன்ல காலை எடுத்து வச்சிடாதீங்க அப்படின்னாங்க. டே 1ல தெரிஞ்சிருச்சு. எப்பா கிரேட் எஸ்கே பிராண்ட். இன்னொரு 4 பேர்லாம் செலக்ட் ஆகி ஓடி வந்ததெல்லாம் இருக்கு. பின்பக்கம் எகிரி குதிச்சு வந்தவங்க எல்லாம் இருக்காங்க இந்த லிஸ்ட பார்த்தோன்னே. சோ இது அவருக்கு வந்து பொதுவா என்ன விஷயம்னா அவரை வந்து கரெக்டா நான் பின் பாயிண்ட் பண்ணிட்டு நான் அந்த போஸ்டுக்கு ரீபோஸ்ட் பண்ணிட்டேன். என்ன சார் ஏதோ பர்சனல் கண்டென்ட்டாமே இப்ப வனிதாக்கா விஷயத்துல வாட் இஸ் த மேட்டர் அப்படின்னு நான் கேட்டுட்டேன். அது அவரை ட்ரிகர் பண்ணி விட்டது. அதனால அவர் ரியாக்ட் பண்ணி விட்டார். அவ்வளவுதானே மக்களே. பாவம் அவரும் மனிதர் தானே. அவரை மன்னித்து விடுவோம் அப்படின்னு நம்ம கடந்துதான் போகணும். ஆனா சீசனுக்கு ஒருத்தங்க இப்படி மாட்டிடுறாங்க நம்ம கிட்ட. சோ சேட். எனக்கு அது பிரச்சனை நான் இந்த சீசன்ல மாட்டினதுதான் இது ஒரு சீசன் இல்ல எப்பவுமே சீசனுக்குள்ள கண்டென்ட் இருக்கும். நான் இந்த தடவை சீசனுக்குள்ள கண்டென்ட் இல்ல வெளியே கண்டென்ட் அதிகமா இருக்கு. ஹாஃப் கேப் உங்களுக்கு இல்ல சுபா அது கண்டென்ட் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப திவாகர் அவர்களுக்கு கொடி பிடிக்கணும்ன்ற அவசியம் அவருக்கு கண்டிப்பா இல்ல. அப்படி அவர் அவ்வளோ நல்லவர் கொடி பிடிக்கிறவரு இந்த மாதிரி பர்சனல் விஷயத்த போட்டா கொடி பிடிக்கிறவர் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நிறைய பேர் போட்டிருக்காங்க அவருக்கு தெரிஞ்சே. ஏன் தினேஷோடைய இப்ப அரெஸ்ட் ஆயிட்டாருன்னு ஒருத்தர் நியூஸ் செட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தினேஷ் அவர்கள் விசித்ரா அவர்களை இப்படி பேசினாருன்னு ஒருத்தர் பொய்யா நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாரு. ஓகேவா? இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. அவருக்கு தெரிந்த நபர்கள் ஏன் அவரே நிறைய பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியுமா இவங்க அர்ச்சனா இவ்வளவு 18 லட்சம் ரூபாய் காசு கொடுத்துட்டு போயிடலாங்க இவ்வளவு கொடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னாரு. ப்ரூவ் பண்றேன்னாரு. ப்ரூவ் பண்ணாரா? கிடையாது. இது வரைக்கும் வாயில தான் பேசிட்டு இருக்காரு. ஓகேவா? அது பர்சனல் கிடையாதா? வெளியில அவங்க என்ன பண்ணிட்டு போனா உங்களுக்கு என்ன? ஷோல மட்டும் பார்த்துட்டு பேசுங்களேன் அப்படின்னு நம்ம பேச முடியுமா? தவறு. அவருக்கு வர இன்ஃபர்மேஷனை வைத்து அவர் பேசுகிறார். அவர் பர்சனலை பேசுவார். ஓகேவா? நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு பேசுவாரு. அதெல்லாம் அவருடைய வே ஆஃப் டாக்கிங். ஓகேவா? அதுல நம்ம வந்து பெரிய குறைபாடுகளை கண்டுபிடிச்சு நீங்க நின்னா குத்தம் நடந்தா குத்தம்னு சொன்னா அப்படி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கும் அவருக்கும் நிறைய முரண்பாடுகள் இந்த சீசன்லாம் வரலையா இப்பதான் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய வாட்டி வந்திருக்கு. நிறைய வாட்டியுமே தனிப்பட்ட முறையில நான் அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லுவேன். ஈவன் சீசன் 6ல அவர் சப்போர்ட் பண்ண டாக்ஸிசிட்டியை என்னால பொறுத்துக்க முடியாம நீங்க வாங்களேன் டிபேட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்டு டிபேட்ல வச்சு நாங்க 2 பேரும் பேசின டிபேட் இன்னமும் ஆன்லைன்ல இருக்கும். சீசன் 6ல நீங்க போய் ஃபேட்மேன் வெஸ் ஜோ மைக்கேல்னு போய் போட்டீங்கன்னா வரும். அதை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அதுல இருக்க கமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே நான் எந்த பக்கம் நின்னேன் அவர் பக்கம் எத்தனை பேர் நின்னாங்க எல்லாமே அதுல இருக்கும். இதையும் அவர் என்ன பண்ணிருக்கலாம், சரி ஜோ பண்ணது தப்பா, ஜோ இப்படி கேள்வி கேட்டக்கூடாது, ஜோ வந்து இப்படி சமூக வலைத்தளங்கள்ல போட்டிருக்க கூடாது அப்படின்னா வாங்களேன் டிபேட்டுக்கு பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டுருக்கணும். அதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகு. ஆனா அவர் என்ன செஞ்சாரு, பேரை போடாம மொட்டை கடுதாசியை போட்டு விட்டாரு. ஆனா அதுக்கு கீழ இருக்கவன் அத்தனை பேரும் என்ன டேக் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் நான் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இல்லைன்னா நான் ரெஸ்பாண்ட் கூட பண்ணிருக்க மாட்டேன். அப்படிதான் மக்களை கை தூக்கிட்டு இருக்கீங்க நீங்க பேசுங்க. பேசலாமா? ஒரே ஒரு செகண்ட் சாரி. கீழ நிறைய பேர் ரெக்வெஸ்ட் இவர் காட்டுறாங்க. அரசியல் பேசணும். ஒரு நிமிஷம். அரசியலும் ஷாவும் பேசணும். ஃபர்ஸ்ட் அரசியல். இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணல யாருமே. இல்ல கீழ ரெக்வெஸ்ட் நிறைய நமக்கு சைடுல கமெண்ட் வந்துட்டு இருக்கு இல்லையா? அதான் கேக்குறேன். எனக்கு இந்த ஐடியுமே காட்டல. எனக்கு கோஹோஸ்ட்லயே காட்டல. சரி சுபா உங்களை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி கோர்ஸ் கொடுக்கட்டுமா? கோர்ஸ் வந்து ரிமூவ் பண்றேன். ஓகேடா ஓகே. ஜோ மோஸ்ட்லி வந்து நான் வந்து ரிவ்யூ பார்க்க மாட்டேன். என்னன்னா நம்ம ஷோ பார்க்குறோம் அதுக்கப்புறம் என்னத்துக்கு ஒரு ரிவ்யூன்னு இந்த வருஷம் தான் நான் ரிவ்யூ பார்க்குறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு அந்த ட்விட்டரில் போகும்போது ஒரு கூட்டம் வந்து என்னடா இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க என்னடா விஷயம் அப்படின்னு பார்க்க போகும்போது என்னடா ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு இப்படி மூச்ச போகிறாங்களேடா அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் நம்ம தான் தப்பாக ஏதாவது புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது அப்புறம் தான் உங்கள் ரிவ்யூ பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்குது ரிவ்யூ. ஏன்னா அதெல்லாம் பார்த்துட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிடுது. அது ஒன்று தான் பிரச்சனை.
அப்புறம் இன்னொன்னு என்னன்னா இந்த இது ரொம்ப தவறான செயலுங்க. என் ரிவ்யூ பார்த்தா தூக்கம் வருது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தூங்க லேட் ஆகுதுன்னு இல்ல சொல்லி இல்ல நான் ஃபுல்லா என்னை நீங்க இல்ல கஷ்டப்படுத்திட்டீங்க. நான் ஃபுல்லா பார்த்துட்டு தான் தூங்குறேன். ஏன்னா ஒரு கூட்டம் வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த தொடர்ந்து சப்போர்ட் பண்றாங்க. அது அது மட்டும் இல்லாம நம்ம ரொம்ப அபியூசிவா அங்க இருக்கவங்களையும் திட்டுறாய்ங்க, இங்க இருக்கவங்க வெளியில இருக்கவங்களையும் திட்டுறாய்ங்க. அதனால தான் சரி நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் தூங்குவேன் நானு. நல்லா பண்றீங்க, நல்லா இருக்கு ஷோ. இன்னொன்னு என்னன்னா, அந்த ஆ நேத்து ஷோஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் கேட்டிருக்கலாமோ! கொஞ்சம் வந்து அ மிஸ் பண்ணிட்டாரோ! அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இன்னொன்னு வந்து அந்த பாரு வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, ராஜமாதா சாப்பாடு போட்டே கவர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளிக்கிழமை வந்துட்டு குக்கிங் டீம்ல இருந்து 2 பேருமே ஜெயில்ல இருந்தாங்க. இந்த அம்மா வெளிய தான் இருந்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு சாப்பாடு போட்டு ஒரு நம்ம எல்லாத்துக்குமே இங்க இருக்க எல்லாத்துக்குமே ரைஸ் எப்படி குக் பண்ணணும்னு தெரியும். சோறாவது வச்சு ஹெல்ப் பண்ணி, அ ம் அங்க இருக்க எல்லாருமே சோறு வைக்கலாம். அது கூட பண்ணல. யாருமே பண்ணல. அந்த அம்மா தான் உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப வந்து நெறைய கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப பால எடுத்து வா வா பால் ஊத்துறது மாத்திரம் இல்ல. சாண்ட்ரா வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு சொல்றாங்க, "அப்படிலாம் பேசாதன்னு சொன்னேன்னு." ஆனா அவங்க அத விட மோசமா பேசுனாங்க. பால் எடுத்து அவங்க கால்ல ஊத்துங்க. அத பண்ணுங்க. அவங்க பண்ணது தப்பாவே இருக்கட்டும். இதெல்லாம் என்ன வார்த்தை? ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி பிரஜன் பரவாயில்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு. சாண்ட்ரா பேசுனது ரொம்ப தப்பு. திவ்யா கேம் விளையாடுறாங்கன்றாங்க. ஏன்னா சாண்ட்ரா மேல தான் ரொம்ப தப்பு இருந்த மாரி இருந்துச்சு. அவரு ஏன் அப்படி 2 பேத்தையுமே ரோஸ்ட் பண்ணியிருக்கணும். இவங்க வந்து நல்லா விளையாண்டுட்டாங்க, நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்ற மாரி சொன்னதெல்லாம் எப்படி கரெக்ட்டுன்னு எனக்கு தெரியல. அதாவது அவர் அந்த குரூப் 3 பேர பிரிச்சு விட ட்ரை பண்ணாரு. அதாவது பார்வதி கிட்ட இருந்து அவங்க 2 பேரையும் பிரிச்சு விடுறதுக்கும், இவங்க 2 பேரையும் பிரிச்சு விடுறதுக்கும் ஒரு ஒரு ஸ்கெட்ச போட்டாரு விஜய் சேதுபதி. அஸ் பர் த அந்த டைரக்டருடைய தாட் ப்ராசஸ்ல இவங்க 3 பேரும் தனித்தனியா இருந்தா அந்த கேம் நல்லா போகும். இந்த 3 பேரும் ஒண்ணா இருந்தா ஒரு டாஸ்க்க கூட உருப்படியா போக விட மாட்டாங்கன்றது அவங்களுடைய செயலா இருந்த மாரி தான் நான் பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ரிவ்யூ. நீங்க பார்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி. அதுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மோஸ்ட்லி இந்த மாரி ஒரு ஒரு குரூப் ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணது, ஒருத்தவங்க திட்டுறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. பேசிக்கலா அது ஒரு அஜெண்டா செட் பண்ணுவாங்க. ஓகே. இப்ப ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு இந்த ரிவ்யூவர்ன்ற பேர்ல இருக்கிறவங்களே ஒவ்வொருத்தங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வெளியில வந்ததுக்கப்புறம் தன்னுடைய இடத்துல நான் படத்துல நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி உருட்டுவாங்க. இல்லன்னா நான் நீங்க கடை ஓப்பனிங் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு உருட்டுவாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். நம்மளுக்கு ஆல்ரெடி போஸ்டர்ஸ், அக்ரீமெண்ட் வரைக்கும் போயிருக்காங்க. ஆனா, அந்த விஷயங்கள்லாம் அடுத்த லெவலுக்கு போயிருக்க மாட்டாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். அண்ட் இது வந்து அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கும். அண்ட் நார்மல் பீப்பிளும் இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஃபேவரைட் அப்டின்னா, கீழ இறங்கி அவர்களை எவ்வளவு வேணா கேவலப்படுத்தி பேசலாம். அதாவது யார பேசுறோம், என்ன பேசுறோம்ன்றதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு கூட ஒரு கமெண்ட் நான் பார்த்திருந்தேன். அரோரா அவர்களை ப்ராஸ்டியூட் என்று மென்ஷன் பண்ணி அந்த கமெண்ட் இருந்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த மாரி திவாகர் வந்து நீங்க இவ்ளோ பேசுறீங்க. அரோரா அவர்களுக்கு எப்படி நீங்க சப்போர்ட் பண்றீங்க? அப்படின்ற ஒரு கமெண்ட் இருந்துச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் ஃபஷிரா பர்வீன் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கும். நீங்க வேணா என்னுடைய நேத்து ரிவ்யூல போய் பாருங்க. கீழ அவங்க கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு யூ கேன் கோ அண்ட் ஆ ரியாக்ட். அதுல வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்க எப்படி ஒரு வுமனா இருந்துட்டு ஒரு வுமன நீங்க பேசலாம்? ஒரு ஷோல வந்து பேசும்போது, அவங்க வெளியில பண்ணத நீங்க பேசலாம். அவங்க வெளியில வந்து தவறா ப்ராஸ்டியூஷன் எதுவும் பண்ணலையே! அவங்க என்ன செஞ்சாங்க? அப்ப அவங்க அத பண்ணது தவறு அப்டின்னா, அதை அவ்வளோ பேரு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தவன் யாரு? அவன்லாம் உத்தமனா? அப்ப அவங்க அதுன்னா அவங்கலாம் யாரு? அப்ப அதை பார்த்துட்டு வந்து அவங்க இததான் செய்றாங்கன்னு சொல்ற நீங்க யாரு? அப்டின்ற கேள்வி வருதுல்ல. என்ன பொறுத்தவரைக்கும், ஈஸியா இன்னைக்கு ஒருத்தங்கள புடிக்கல, ஒருத்தங்கள அடையாளப்படுத்தணும்னா, யார வேணாலும், என்ன வேணாலும் பேசலாம். தனக்கு புடிச்சவங்க ஒருத்தங்களுக்காக அப்டின்ற ஒரு மைண்ட் செட் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் போய் முட்டு குடுக்குறது. நீங்க ஃபேன் அப்டின்னா கரெக்ட்‌னா கரெக்ட்‌ன்னு சொல்லுங்க. தப்புனா தப்புன்னு சொல்லுங்க. அதுதான் நல்ல ஃபேனுக்கு அழகு. பாரு ஓகேவா? எனக்கு பாருவோட ஒன் சொல்லுங்க. சைட்லவே கூட ஏதோ இந்த காதலின் தீபம் ஒன்றுங்கிற மாரி சோகமா வச்சுட்டு இருக்கதே ஒரு கேம் பிளே மாரி தான் எனக்கு தோணுது. என்ன பாரு எல்லாமே கேம் பிளே தான். பாரு வந்து கேம் பிளே ஆடுறாங்கன்றத டீம்ல இருந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் பாருவுடைய தாட் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். இந்த வீட்டுக்குள்ள அதிக நாள் சர்வைவ் ஆகணும்ன்றது அவங்களுடைய தாட் ப்ராசஸ். அதனால அத மூவ் பண்ணி பார்வதி அவர்கள் மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஓகேவா?
அவங்களுடைய டாக்ஸிசிட்டி இருக்குது, இருந்துச்சு. இப்ப இனிமே இருக்குமா அப்படின்றதும் இனிமே நம்ம போக போக தான் பார்க்கணும். அண்ட் சாண்ட்ரா, திவ்யா அவர்களோட இவங்கலாம் சேர்ந்தாங்கன்னா, டாக்ஸிசிட்டியோட லிமிட் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால தான் இப்ப இந்த பிரச்சனையே அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ அந்த 3 பேரையும் உடைக்கணும். இவங்க அன்பு கேங்க உடைக்க உள்ள போனாங்க. இப்ப இவங்க 3 பேரும் வம்பு கேங்கா ஃபார்ம் ஆயிட்டாங்க. இப்ப வம்பு கேங் தான் பெருசா இருந்துச்சு. அத நீட்டா விஜய் சேதுபதி அவர்கள் நேத்து உடைச்சு விட்டு போனாங்க. நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா, பிரஜின வந்து வியானா அவர்களை கொன்றுவேன்னு சொன்னத கோத்து விட்டு போனாரு. ஸோ வியானாவ அந்த குரூப்ல இருந்து பிரிச்சுட்டாரு. ஓகேவா? மீனா. ஸோ அதுல ஒரு துண்ட போட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தா, இவங்க 3 பேரையும் பிரிச்சு விடுறதுக்கு 3 பேர்கிட்டயும் ஒவ்வொரு குண்ட தூக்கி போட்டுட்டு, இப்ப இப்ப இவங்க பார்வதி வந்து என்ன நம்ப மாட்றாங்கண்ணே, என்ன காப்பாத்துங்கண்ணே, என்னண்ணே ஒரு மாரி பார்க்குறாங்க இவங்க, அப்படின்ற மாரி கொண்டு போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்ப 3 பேரும் 3 பேரையும் யூஸ் தான் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு திவ்யா வெஸ் சாண்ட்ராவா என்னைக்கு அது மாறுதோ, அது அவங்க 2 பேருக்கும் நல்லது. பிரஜின் எப்ப வீட்டுக்கு வராரோ, அது அவருக்கு நல்லது. இந்த ஷோ எப்ப முடியுதோ, அது நம்மளுக்கு நல்லது. அப்படின்னு சொல்லிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு போறேன். அண்ணா நான் ஒரே ஒரு விஷயம், அரசியல் அவர் கேட்டார்ல, ஏன் அவங்க வந்து பார்வதி வந்து சமைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலன்னு. ப்ரோ அவங்க கேமர் ப்ரோ, அவங்க சமைக்கிறதுக்கோ பாத்திரம் கழுவுறதுக்கோ வீடு கூட்டுறதுக்கோ வரல ப்ரோ. நீங்க அவங்க சப்போர்ட்டர்ஸ் போய் கேளுங்களேன், ஏன் அவங்க அந்த ஹெல்ப் பண்ணலன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேம் இதே வார்த்தைய அதே மாடுலேஷனோட சொல்லுவாங்க. அவங்க கேமர், கேம் விளையாட மட்டும்தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்கேல் இன்னொன்னு அண்ணா அண்ணா நீங்க சொன்னது கரெக்ட். இன்னொன்னு ஒண்ணு மட்டும் ஒரே நிமிஷம் அரசியல். சுபா அந்த கேம்ன்ற வார்த்தையே டிக்ஷனரில இருந்து தூக்கிட்டாரு சுபா. நல்லதுதான், ரொம்ப நல்ல வேலையை செஞ்சீங்க. ஆனா நிறைய பேரு இததான் சொல்லிட்டு அலையுறாங்க. ஓகேங்களா, நான் என்னோட கமெண்ட் போட்டிருக்கேன் அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு. அதுக்கு கீழே சீஸ் அ கேமர், அவங்க ஒன்னும் சமைக்கிறதுக்கு வரல, பாத்திரம் கழுவுறதுக்கு வரல, அவங்க கேம் பிளே பண்ண மட்டும்தான் வந்திருக்காங்க. ஏங்க அப்ப இதெல்லாம் யாருங்க செய்வாங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்டிருக்கேன். அதுதான் சொல்றேன் சுபா. நான் வந்து இந்த ஒரு சைக்காலஜிஸ்டோட ஒரு இன்டர்வியூ பண்ணல, அதுல நான் கேட்டிருப்பேன் அத. இந்த மாதிரி ஃபுல் டாக்ஸிசிட்டி பண்றவங்க அப்ப சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங்னு சொல்றாங்க ஒரு குரூப். அது எப்படி அப்ப கெட்டதை கூட நார்மலைஸ் பண்ணலாம், அது கூட ஒரு கண்டென்ட் தானேன்னு பாக்குறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் பேசியிருக்கேன். ஸோ அந்த மறக்காம அந்த சைக்காலஜி ரிவ்யூ நான் கண்டிப்பா பாக்குறோம், நான் கண்டிப்பா பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் அனைவரும் ஒரே நிமிஷம் நான் ஒரே ரெக்வெஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். யாராச்சும் பேசிட்டீங்கன்னா உங்க தயவு செஞ்சு கீழே இறங்கலாம், லிசனருக்கு மூவ் பண்ணுங்க. நிறைய ரெக்வெஸ்ட் வந்துகிட்டே இருக்கு, கொஞ்சம் மட்டும் அதை பாருங்க. அவங்க கொஸ்டின் கேட்டுட்டே இறங்குங்க. நீங்க கொஸ்டின் கேளுங்க, வேணாம்னு சொல்லல. நான் ஒரு நிமிஷம் தீன் ப்ரோ மட்டும் கூப்பிட்டுக்கிறேன். வாங்க தீன் ப்ரோ. இது அந்த கேமர்னு சொன்னீங்கல்ல, அந்த ஐஸ்கிரீமும் அவங்கள விட்டுட்டு தான் சாப்பிட்டாங்க. அவங்க 2 பேரும் ரூம்ல இருந்தாங்க, இவங்க ஐஸ்கிரீம் கேக்கா சாப்பிட்டாங்க. கூப்பிட்டாரு பிரஜன் கூட, வாங்க அவங்க கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு வேணுமா லைட்டானு. ஐயோ நான் சாப்பிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெளியில பர்கர் சாப்பிடும்போது மட்டும் இவங்களை விட்டுட்டு எப்படிங்க நான் பர்கர் சாப்பிடுறது, இவங்களே வெளியே இருக்காங்க, இவங்களை விட்டுட்டு எப்படிங்க பர்கர் சாப்பிடுறது அப்படின்றாங்க. அப்புறம் இன்னொன்னு, இந்த கூட்டம்லாம் வந்துட்டு இந்த டாக்ஸிக்கா சப்போர்ட் பண்றாங்கல்ல, அவங்களாம் என்ன சொல்றாங்க, எப்படி பாருங்க அந்த 12 பேத்துக்கு கொஞ்சம் கூட ஒரு இது இல்ல, இவங்களை விட்டுட்டு போய் பர்கர் வாங்கி சாப்பிட்றாங்க, 2 பேர் வரல, அவங்கள கூப்பிட கூட இல்லை, இத்தனை சீசன்ல யாருமே அப்படி இருந்தது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. ஏங்க இவங்க காலில் விழுந்தாங்க, அவங்க வந்து இந்த அரெஸ்ட் பண்றதுக்காக. அப்ப காலையில தான் பர்கர் எடுத்துக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிருக்கும். இவங்க 2 பேர்த்த கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா காலையில 5 மணிக்கு தான் பர்கர் சாப்பிட்ற மாதிரி ஆயிருந்திருக்கும். நான் கீழே போயிடுறேன் ஜி. சரி மக்களே, நான் கிளம்பிடுறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. என்னாச்சுண்ணா, ஒர்க்கா? தேங்க்யூ ப்ரோ. ஹலோ அண்ணா, கேக்குதா? ஹலோ போயிட்டாரா? ஓகே, ஹலோ பேசலாமா? பேசுங்க பேசுங்க. இல்லை, தருண் ஒருத்தவர் வந்து சொன்னார், அவங்க குழந்தை 6 months குழந்தை வந்து பாடி ஷேம் பற்றி பேசிட்டு இருந்தாங்க. முதல்ல குழந்தைகிட்ட சொல்லுங்க, முதல்ல மனிதனை பார்க்க சொல்லுங்க. இவர் தகுதி தராதரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது, முதல்ல அதை பற்றி சொல்லிக் கொடுங்க. அப்புறம் பொண்ணுங்களுக்கு கட்டிப்பிடிச்சா எந்த பவுண்டரி வரைக்கும் தான் ஒரு பொண்ணு நோ சொன்னா நோ தான் சொல்லிக் கொடுங்க. அதான் முதல்ல குழந்தைகிட்ட சொல்லிக் கொடுக்கணும். பேசுறது யாரு? ஐயா, இந்த இடத்துலயே ரொம்ப தெளிவா பேசினால நீங்க தான், யாருமே கேட்கல. ஒருத்தர் ஸ்பேஸ் ஏறி வந்து அவங்க பேர் என்ன, அரோரா சொன்னா இல்ல ப்ரோ, அவர் என்ன சொன்னாருன்னா அது புரியாதாம் ப்ரோ. இல்லங்க, அது வந்து குழந்தைக்கு புரியாதுங்க, இந்த ஸ்பேஸ்ல இருக்கிறவங்களுக்கு புரியும்ல.
இங்க ஒருத்தர் அப்படி சொல்லிட்டு போறாரு. ஸ்பீக்கர்ல வந்தேன். அதான் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஒருத்தர் பேசுறாரு அப்படி என்ன சொல்றாருன்னா, அரோரா சொன்னாலும் கேட்க முடியாது, சண்டை போட்டதுனால அவங்க சொல்றாங்கன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போறாரு. ஒரு பையனோ ஒரு பொண்ணோ யாரா இருந்தாலும் சரி, நீங்க அவங்கள எப்படி பாக்குறதா இருந்தாலும் சரி, ஏன் நாளைக்கே பார்வதிக்கு ஒரு விஷயம் மாதிரி நடக்குது, அது ஜெனியூனா நடந்ததுன்னா அவங்க வந்து அது இது தப்பாப்படுதுன்னு வந்து சொல்றாங்கன்னா, அது அவங்களுக்கு ஆக்சுவலா நடந்திருந்தா அது கேட்டுதான் ஆகணும். அதுதான் சரி. அது ஏன் வந்து ஏன் வந்து அது கேட்கலன்றதே எனக்கு புரியல. கேட்ட ஷா ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. நான் அதை கேட்கதான் ப்ரோ வந்தேன். அவர் போயிட்டாரு ப்ரோ. இன்னொரு விஷயம் அவர் சொன்னாரு ப்ரோ. அதுக்குதான் நான் வந்தேன். அவர் போயிட்டாரு. தருண் ப்ரோ தானே சொல்றீங்க? ஆமா, அதனாலதான் சரி அவர் போயிட்டாருதான் திருப்பி நான் கீழே போயிட்டேன். அது என்ன தெரியல, அவ்வளவு அசால்ட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு போறாங்க. அது கேட்காமலாம் விடாதீங்க தயவுசெய்து. அப்புறம் குழந்தைக்கு முதல்ல எது சொல்லி கொடுக்கணும் இல்லையா? இந்த கேள்வி பூர்ணி சபரிக்கு எப்ப பூர்ணி கிளாப்ஸ் வந்துச்சு? பின்னாடி இருந்தா இல்லையா ஆலன் ப்ரோ, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து பின்னாடி உட்காந்து அந்த லாஸ்ட்ல உட்காந்து அப்ப பண்ண செகண்ட் ரோல போனதுக்கு அப்புறம் சபரிய ஃபேஸே காட்டல. இதுங்க நான் சொல்லிடுறேன், நீங்க கேட்ட கொஸ்டின் தான் சொல்றேன். நம்ம ஈவினிங் சண்டே ஷோட்டுக்கு பின்னாடி உட்கார்ந்தேன் இல்லையா, நானும் இன்னொருத்தவங்களும் பின்னாடி உட்காந்துருந்தோம். அந்த டைம்ல ஒரு 2 வாட்டி காமிச்ச போது கிளாப் தட்டி ஒரு கிளாப் வந்துச்சு, ஒரு 4-5 பேர் தட்டினாங்க. அந்த டைம்ல அது இந்த க்ரூஸ்லாம் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்து சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி நடுவுல கிளாப் தட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த டைம்ல புரியல இவங்க எதுக்கு சொல்றாங்கன்னு புரியல. அதுக்கப்புறம் யோசிச்சேன், அதுக்கப்புறம் திருப்பி சொன்னேன், எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ நான் தட்டுறேன் அப்படின்னு வந்து நான் கொஞ்சம் ஃபோர்ஸா சொல்லியிருக்கணும், நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நார்மலா எனக்கு பிடிச்சிருக்கு தட்டுறேன் ப்ரோ. இல்ல மேம் நீங்க ஃபோக்கஸ் ஆவீங்க கேமரால, வேண்டாம் மேம் நீங்க நடுவுல கை தட்டுறது நல்லா இல்ல, அப்புறம் கால் போடுறாங்க. நான் காலே போடலையே ப்ரோ அப்படின்னு சொன்னேன். இல்ல நிறைய பேர் இங்க போடுறாங்க, அது அவங்களுக்கு சொல்லிக்கோங்க, தட்டுறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு தட்டுற ப்ரோன்னு முடிச்சிட்டேன் நான். அவர் எஃப்ஜே வந்து பாட்டு பாடும்போது கை தட்டல் வந்திருக்கும். ஹாஃப் கேப் ஃபாலோவர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுவீங்களா? ஓகேடா பூர்ணி சொல்லுங்க. உங்க கூட தான் இருந்தேன், பின்னாடி இருந்தேன். நீங்க உங்க கூட இல்ல, நீங்க முன்னாடி இருந்தீங்க, நான் பின்னாடி இருந்தேன். நல்லா அது யோசிச்சு பாருங்க, எஃப்ஜேக்கு பாட்டு பாடும்போது ஒரு தட்டல் வந்திருக்கும், நான் கத்திருப்பேன், தட்டல் வந்திருக்கும். இருங்க முடிச்சிடுறேன். எஃப்ஜே பாடும்போது நீங்க இருங்க, எஃப்ஜே பாடும்போது சபரி பத்தி பாடும்போது ஒரு தட்டல் வந்திருக்கும், அண்ட் நான் கத்திருப்பேன் சபரி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து சபரிட்ட அது என்னது அந்த இது கொஸ்டின் சபரி அப்ப முழிப்பார்ல திருன்னு, அப்பவுமே வந்து நான் கத்திருப்பேன், இருப்பேன். அதுக்குதான் வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க கத்துனதெல்லாம் கேட்கலங்க, ஆனா சபரிக்கு எந்த இடத்துலயும் எந்த தருணத்திலும் வந்துச்சு ஆலன். நான் அந்த இடத்துல கேட்டேன், அதுக்குதான் உங்களுக்கு கோவம் வந்துச்சு. க்ரூஸ்க்கு எஃப்ஜே பாட்டு பாடுற விஷயத்துல கை தட்டல் வந்துச்சு. காயத்ரி ஒரு நிமிஷம். எஃப்ஜேக்கு வந்தது வந்து எஃப்ஜேக்கு கிளாப்ஸ், அவர் நல்லா பாடினாரு. இல்ல நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒத்துக்கலாம் பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். ஏன்னா எஃப்ஜே வந்து சபரி பத்தி அந்த லைன் பாட்டா பாடல, லைனா சொன்னாரு. இவங்க நான் பாட்டா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைனா சொல்லும் போதுதான் நான் இல்லங்க வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சபரி அப்படின்னு கத்துறேன் நானு. அதுவே தப்புதாங்க. அவர் ஃபர்ஸ்ட் பாடும்போது சபரிக்கு வந்து அவர் லைன்ஸாவே பாடிடுவாரு, அதுக்கப்புறம் மறந்துடுவாரு. நிறைய பேருக்கு மறந்துடுவாரு. மறந்துட்டு அப்புறம் வரிகளா ஒரு ஆளுக்கும் திரும்பி அதை ரிப்பீட் பண்ணுவாரு. ரிப்பீட் பண்ணிட்டு வரும்போது திருப்பி ஸ்டக் ஆயிடும். ஓகேவா? ரம்யாவுக்கு வரும்போது ஸ்டக் ஆயிடும். ரம்யாவுக்கு வரும்போது ஸ்டக் ஆன உடனே அப்புறம் சேது நான் சொல்லுவாரு, பரவாயில்ல நீங்க இவங்களை பத்தி சொல்லிட்டீங்க, அடுத்த ஆளுக்கு போங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு பிரஜினை பத்தியும் கேட்பாரு. அப்போ வந்து எஃப்ஜே திருப்பி சொல்லுவாரு. அதெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் தான் வந்து கிளாப்ஸே வந்தது. அதுக்கு முன்னாடி எந்த இடத்துலயும் கிளாப்ஸும் வரல, வரல. எஃப்ஜே வந்து அந்த சபரியை பத்தி பாடும்போது நான் கிளாப்ஸ் பண்ணி உடனே ஒரு 4-5 பேர் கை தட்டினாங்க, உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதனாலதான் வந்து சொல்லிட்டு போனாரு. அந்த ஒரு கண்ணாடி போட்ட ஒருத்தர் இருந்தாரு அந்த க்ரூல, அவர் வந்து என்கிட்ட பேசிட்டு போனாரு. எனக்கு அந்த இடத்துல தான் கடுப்பாச்சு. சரி பூர்ணி, இப்போ எனக்கு பார்வதி பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? எனக்கும் பிடிக்காது. சொல்லுங்க. பார்வதிக்கு கிளாப்ஸ் வந்து போட்டேன்ல, ஏன்னா அது நடந்தது. ஐயா நான் போய் சொல்லல ஆலன், உங்களுக்கு அது கேட்கலன்னு சீத தெரியல. 4 பேர் தட்டினாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு போய் சொல்லணும் அவசியமே இல்ல ஆலன். ஐயோ இருங்க நான் நீங்க பண்ணிருக்கலாங்க, நீங்க
பண்ணிருக்கலாம், நீங்க பண்ணலன்னு நான் சொல்லலைங்க. நான் அவருக்கு கிளாப்ஸ் வந்துச்சுன்னு வந்து சொன்னா என்ன ஆயிடும்னா, அவருக்கு நிஜமாலே கிளாப்ஸ் வந்திருக்கு, அதை போட்டு மறைச்சிட்டோன்ற மாதிரி அப்படி போயிடும். சொல்லவே இல்ல. இல்ல அப்படி நான் சொல்லவே இல்ல. அவருக்கு கிளாப்ஸ் வந்துச்சு நான் சொல்லவே இல்ல. நான் தட்டும் போது ஒரு 2 பேர் தட்டினாங்க, ஓகேவா? அந்த இடத்துல அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் தான் நான் வந்துச்சுன்னு சொல்றேன் தவிர்த்து, நீங்க யார்கிட்டயே போய் கேளுங்க, அந்த சபரி குரூப்ல யார்கிட்டயே போய் கேளுங்க, கிளாப்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை இந்த இடத்துலயுமே. இல்ல நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கேட்டுட்டு நான் ஒரு ரீசனுக்காக அதை சொல்றேன். இன்னொன்னு சொன்னீங்கல்ல, மத்தவங்களுக்கு வந்து பின்னாடில இருந்து யாராவது கத்துனாதான் வந்து கிளாப்ஸ் வருது அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமா, பின்னாடி அரோராக்கு வந்துச்சு. அண்ட் அதாங்க இன்னொருத்தவங்களுக்கா? பின்னாடில இருந்து பின்னாடில இருந்து கிளாப்ஸ் தட்டினா கூட வந்து சபரிக்கு வரலன்றதுதான் உண்மை. ஏன்னா நிஜமாலே ஒண்ணும் இல்லை, அதனால வரல. அதுக்காக தான் சொல்றது, வேற எதுக்காகவும் கிடையாது. அங்க 4 பேருக்கு தான் சத்தம் வந்தது. சாட்டர்டே எபிசோட்ல கானா வினோத் அவர் தான் பயங்கர கிளாப்ஸ். அதாவது அந்த இடமே அதிர்ந்து போச்சு அந்த அளவுக்கு அவருக்கு. அதுக்கப்புறம் விக்ரம்க்கு நிறைய வந்தது, அதுக்கப்புறம் பார்வதிக்கு, அதுக்கப்புறம் இதுங்க நிறைய ஒரு மிஸ் பண்றேனே, அரோரா. ஓகேவா? இதுல நடுவுல ஒரு இடத்துல வந்து கமருதீனுக்கு வந்திருக்கும். சண்டே எபிசோட்ல 2 பேருக்கு தான் வந்து ஹெவியா வந்தது. அது ஹெவினா வந்து கானா வினோத்துக்கு தான் பயங்கர ஹெவியா இருந்துச்சு, பார்வதிக்கு வந்து செகண்ட். நடுவுல வந்து ஒரு 1-2 இடத்துல வந்து கமருதீனுக்கு வந்து கலாய்க்கும் போது வந்திருக்கும். இதுதான் அது ஓவராலா வந்துச்சு, நான் கிளாப்ஸ். இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க அந்த பாயிண்ட் மட்டும் யோசிச்சு பாருங்க. எஃப்ஜே வந்து சபரி பத்தி ஒரு வார்த்தை சொல்லும் போது, சபரி நான் கிளாப் பண்ணும் போது 2-3 பேர் கிளாப் பண்ணாங்க. நான் அதை தான் தெளிவா சொன்னேன் தவிர்த்து, சபரிக்கு நிறைய வாட்டி கிளாப்ஸ் வந்துச்சு சொல்ல. நான் மட்டும் தான் கிளாப் பண்ணேன்னு திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிதான் இருந்தேன் இந்த இடத்துல. நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க. நான் மட்டும் தான் சபரி கிளாப் பண்ணிட்டு இருந்தேன். என்னை மட்டும் தான் அந்த இடத்துல எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க, ஓகேங்களா? ஏங்க நான் எஃப்ஜே உங்களை குறை பாடும்போது சொல்லலைங்க, திரும்ப சொல்லுங்க. புரிஞ்சுக்கோங்க. உங்களை நான் குறை சொல்லலைங்க. இப்போ வந்து ஷோ பார்த்துட்டு வந்து சொல்லும் போது என்ன ஆயிடும்னா, சபரி கிளாப்ஸ் வந்துச்சு, அதை வாண்டடா மறைக்க ட்ரை பண்றோன்ற மாதிரி போய் ரீச் ஆயிடும். அது வேண்டான்றதுக்காக தான் இதை இல்ல நான் இல்ல கிளாரிட்டி ஆனா அந்த மாதிரி நான் தெளிவுபடுத்திட்டேன் அலன் bro. நீங்க சொல்றது எனக்கு புரியுது எனக்கு. ஆனா தெளிவா சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே. யாரெல்லாம் வந்து சபரி பத்தி என்கிட்ட டிஎம்ல கேட்டாங்களோ அவங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். நான் தான் கிளாப் பண்ணேன், அவங்களுக்கு கிளாப் வரல. நான் கொஞ்சம் சவுண்டா அந்த பாட்டு பாடும்போது கத்துனப்போ மட்டும் 2-3 கிளாப் பேர் என் கூட சேர்ந்து கிளாப் பண்ணாங்க, அவள் தான் தவிர்த்து ஃபுல்லா அதுவுமே வந்து 2 செகண்ட் கூட இல்லை, உடனே நிப்பாட்டிட்டாங்க. அதெல்லாம் தெளிவா நான் சொல்லிட்டேன். இந்த இடத்துலயுமே நான் அதான் சொன்னேன். கிளாப்ஸ் பாரு அண்ட் இவர் பேர் என்ன கானாக்கு தான் ஃபுல்லா வந்துச்சுன்னு கூட சொல்லிட்டு இருந்தேன் நான். அவங்க 2 பேர் தவிர்த்து யாருக்குமே வரல. அரோரா விஷயத்துல வந்து இந்த ஸ்டார்டிங்ல ஒருத்தர் ஸ்டேஜ் ஏறி பேசினாரு பாத்தீங்களா, அவர் தான் அரோரா விஷயம் வரும்போது கிளாப்ஸ் கொடுக்க சொல்லி அவர் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அரோரா கிளாப்ஸ் வந்துச்சு. அதுவுமே நான் நோட் பண்ணிட்டு இருந்தேன். இது நல்லா டான்ஸ் ஆடுனீங்கன்னு சொன்னாரு, அதுவா? அதுக்குமே அதுக்கப்புறம் திருப்பி ஈவினிங் ஷூட்லயுமே ஏதோ நடந்துச்சு. அதுக்கு அரோராக்கு வந்து ஒரு கிளாப்ஸ் வந்துச்சு. ஆமா, அது அவர் எடுத்து கொடுக்கல, தெளிவா பாயிண்ட் அவங்க வச்சாங்க, அதுக்காக கிளாப்ஸ் வந்துச்சு. அது போடுவாங்களானே தெரியல ஃபர்ஸ்ட். எனிவேஸ் நேற்று என்ன நடந்துச்சுன்னா, லைக் ஷோ ஃபுல்லாவே ரெண்டு எபிசோடுமே வந்து ஒரு 3 பசங்களை வந்து எலிவேட் பண்ற மாதிரி தான் ஷோ டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க. அது ஒன்று வந்து கமருதீன், ஒன்று விக்ரம், இன்னொன்று வந்து சபரி. இவங்க 3 பேரை எலிவேட் பண்ற மாதிரி தான் 2 எபிசோடுமே டிசைன் ஆயிருந்துச்சு. அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, அதை கரெக்டா யூஸ் பண்ணி கமருதீனும் அவர் பேர் என்ன விக்கல்ஸும் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. சபரியால முடியல, அவருக்கு அது வரவே மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. அவர் கொடுத்தா கூட அதை அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிடுறாரு அந்த மொமெண்ட். தொண்டெல்லாம் போச்சுங்க கத்தி கத்தி. குறும்படம்லாம் எதுவும் இல்லையா நாளைக்கு இன்னைக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அந்த இது சூர மொக்கங்க இன்னைக்கு எபிசோடு. அப்ப பேசி வச்சு நாமினேஷன் பண்ணதெல்லாம் ஒண்ணு சொல்ல அவரு. அதெல்லாம் சொல்லி பேசினாங்க. யாருக்கு யார் இவங்க இந்த டீமும் பேசி வச்சு தான் பண்ணாங்களா நாமினேஷன்? இல்லைங்க அது சொன்னாரா அவங்க பண்ணலைன்னு? ஆக்சுவலா அந்த டிஸ்கஷன் ஃபுல்லா போச்சுங்க. எப்படி அது வந்து அது எப்படி கேட்டாருன்னா, யார் பேச்சை கேட்டு யாரை நாமினேட் பண்றீங்கன்ற ஒரு கேள்வி வந்து சபரி கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுவே ஒரு 10 நிமிஷம் போச்சு. சபரிக்கு அதை சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள அவரு அது போயிடுச்சு, வேற மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆளா கரெக்டா பதில் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அரோரா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பார்வதி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கேட்ச் பண்ணி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நாமினேஷன் வந்து நாமினேஷன் டிஸ்கஷன்ஸ் பத்தி பேசும்போது அங்க யாருக்கெல்லாம் அடி விடணுமோ அங்கெல்லாம் அடி விழுந்துச்சு. அது ஒரு மாதிரி குளறுபடியா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி எடிட் பண்ணி தர போறாங்கன்னு தெரியல. பட் ஆனா பேசினாங்க, இது எல்லாமே பேசினாங்க.
ஆனா சண்டே இந்த எபிசோட் பக்கமும் டிஸ்கஸ் பண்ணாங்கங்கிற மாதிரி சொல்றாரான்னு கேட்டேன். இல்லங்க, அதெல்லாம் பண்ணலங்க. அது இவங்க பண்ணது ஓப்பனா சொல்லிட்டாரு. யாரு இந்த 4 பேர்ல. ஆமாம், அவங்க யாருமே பண்ண மாதிரி தெரியலையே எனக்கு இல்ல தெரிஞ்சு. அவங்க பண்ணலங்க. அவங்க இதாவது இந்த கனி குரூப்ப சொல்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பண்ணல. இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க. பண்ணவங்கள ஓப்பனா போட்டு அடிச்சுட்டாரு. ஆலன் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். அந்த காயின்ஸ் பத்தி ஏதாச்சும் ரெண்டு வீக் ஐ மீன் 2 எபிசோட்ல ஏதாச்சும் டாபிக் வந்துச்சு, காயின்ஸ் டாபிக். ஆமா வந்துச்சு. ஆனா வந்து ரொம்ப டீடைல்டாலாம் போல அதுக்குள்ள. ரொம்ப சின்ன முடிச்சிட்டாரு அவர். அது வந்து சாண்ட்ரா பண்ண ஃபேவரிசம் வந்து அவர் ஹைலைட் பண்ண அங்க ட்ரை பண்ணாரு. அதையும் வந்து பேசி கொலர்படி ஆக்கி விட்டாங்க. எனக்கு அது வந்து கேட்கல. எனக்கு கேட்டேன் காயின்ஸ் வந்துட்டான்னு சொல்லிட்டு. இன்னும் அந்த டைம்ல தூங்கிட்டேன்னா என்ன பண்ணேன்னு தெரியல, கேட்கல எனக்கு. ஐஷு சாஹிப் எது தூங்கிட்டியா? ஐயோ, அந்த 1.5 hour தூங்கிட்டேன். நிஜமா தூங்கிட்டேன். முடியல தெரியுமா? 1.5 மணி நேரமா போச்சு. அவ்வளவு தூக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது மட்டும்தான் நல்லா தெளிஞ்ச, நல்லா கொஞ்சம் உட்காந்து சாண்ட்ராவை போட்டு அடிச்சது. அதான் சாண்ட்ரா அடிச்சதானே சொல்லிட்டு இருக்கேன். சரி பூர்ணிகா, நீ போனியா ஷோ பார்க்க? போனியா என்ன? ஷோ பார்க்க போனேன். அந்த 1.5 hour யாரோட போனக்கா? நானா என் ஃப்ரெண்டோட விக்கியோட போனேன். அங்க ஆலனும் இருந்தாரு. ஓ, நீங்க 2 போனோம். என் ஹேட்டர்ஸா? விஜய் பாரோட ஹேட்டர்ஸா நீங்களா? ஐயா, நான் போனது விக்கி கூட. நான் போனது விக்கி கூட. அங்க இவரும் இருந்தாரு. விக்னேஸ்வரி சொல்லி சொல்ல. விக்கினா எந்த விக்கின்னு தெரியுமா? விக்னேஸ்வரி கூட ஆலன் இருந்தாரு. இன்னும் 2-3 இருந்தாங்க. எனக்கு தெரியல. ஹேட்ட பரப்புறீங்க அங்க போய்? இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கயா. அப்ப கானானதுக்கு பரப்பிடுறோம் நெக்ஸ்ட் வீக் போய். என்னது என்னாச்சு? என்ன பண்றீங்க? ஹேட்டர்ஸ் பரப்புறாங்களா விஜய் பார்வதிக்கு? போயிட்டு கத்தி கத்தி சவுண்ட்லாம் விடுறீங்களா? அப்படியா? கத்தி ஹேட்டர்ஸ். அதான் கத்தி விடுறீங்க. புரியுதா உங்களுக்கு சொல்றது? கத்தி ஹேட்ட பரப்புறீங்க. ஆப் கேப் ஒன்னு தெரியுமா? ஆக்சுவலி விஜய்